குக்கர் ஒன்று வச்சுக்கோங்கங்க. அதில் உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் வெட்டி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு அடைச்சி மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும். இதை வெந்துருச்சுங்க. எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம். பின்ன ஒரு தவா வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. அதை லேசாக பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உள்ளி வதங்குறதுக்கு. அதை நல்லா கலந்து விடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சுங்க. ஆனாலும் கொஞ்சம் சூடு இருக்குது. ஆறிடுச்சு ஒரு மாதிரி. நான் அதை உரித்து எடுத்துக்கிட்டேன். அதை இந்த வதக்கின உள்ளியில் போட்டு விடுங்க. நல்லா ஒரு மத்து வச்சுக்கோங்கங்க. மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் லேசாக வத்தல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சோறு போட்டுக்கோங்கங்க. நல்லா பூ போல் வடித்த சோறு போட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு உப்பு போட மாட்டேன். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு போட வேண்டாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு சோறு ரெடிங்க. இந்த உருளைக்கிழங்கு சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்றைக்கி முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க. அத்தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ.